கோவை இருகூர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்ணை காரில் வந்தவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கி கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபம் நகர் அருகே நடந்த இந்த சம்பவம் சிசிடிவியில் பதிவாகி பெண் அலறிய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அருகில் உள்ள ஜவுளி தொழிற்சாலையின் கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் பெண்ணை கடத்தியது யார், ஏன் என்ற விவரங்கள் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். 2 பேர் அந்த பொண்ணை அடிச்சு கழுத்து பிடிச்சி தூக்கி காருக்குள்ள தள்ளி டோர் சாத்தி போறதா சொல்றாங்க. அவங்களும் கத்தி இருக்காங்க, அந்த பொண்ணு அலறி இருக்கு. ஆனா இது எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது எங்களுக்கு பார்க்க போது பார்த்தா இது ஒரு புதுமையா தெரியுது. இதெல்லாம் நம்ம எங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்லை எங்க இருக்கோம்? இது யாரை குறை சொல்றது? ஆட்சியாளர்களை குறை சொல்றதா, அரசியல்வாதிகளை குறை சொல்றதா, யாரு சொல்றது? அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு யாருன்னு தெரியலைங்க. இனி போலீஸ் அவங்க விசாரிச்சு சொன்னாதான் தெரிய வரும். இது எப்படி நாடு சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்றீங்க? பொதுமக்கள் நாங்க எப்படி வாழ்றது? ஒரு வேலைக்கு ஒரு பெண்கள் போயிட்டு எப்படி தைரியமா வருவாங்க? இது வரைக்கும் அப்படி இல்லை. இன்னைக்கு அப்படி நடந்திருக்குதுங்க போது நமக்கே பயமா தான் இருக்கு. 6 மணிக்கு 7 மணிக்கு மேலேனாலே நடக்கிறது கொஞ்சம் இதா தான் இருக்கு. அதனால லைட்டு எல்லா பக்கம் லைட்டு வேணும். மெயினா சத்தம் கேட்டுதான் நாங்க வெளியில பார்த்தோம். வெளியில பார்க்கலையே கூட்டம் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயே நாங்க பார்த்தோம். போலீஸ் என்ன பண்ணாங்க? சிடிசி கேமரா அங்கங்க செக் பண்றதுக்கு போயிருக்காங்க. பார்த்தாங்க. எல்லாம் போய் பாக்குறேன். பாதுகாப்பு வேணும். அதைதான் நாங்க ரொம்ப ரொம்ப விரும்புறோம். இது வரைக்கும் எங்களுக்கு நடந்திருக்குமா நடந்திருக்கலையா எங்க ஏரியாவில் எதுவும் இல்லை. இது முதல் டைம்.